இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பீரியட் அல்லனா நம்ம மென்ஸ்ட்ரேஷன் ஹெல்த்துக்கு ஒரு சிம்பிள் ஆசனாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 1 in almost 3 விமென்க்கு பீரியடோட ப்ராப்ளம், இதர் நிறைய பீரியட் அல்லனா பீரியட் சரியாவே டைம்ல வரல. இது நம்ம லைஃப் ஸ்டைல்னால தான். நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு, சாப்பாடும் சரியா டைம்ல சாப்பிட்றது இல்லை, தூங்குறதும் சரியா பண்ணுறது இல்லை. ஸோ எல்லாமே நம்ம உடம்ப நிறையவே டிஸ்டர்ப் பண்ணுது. பீரியட் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு உமனுக்கு. அது நம்மளோட இன்டர்னல் கிளாக் மாதிரின்னு சொல்லுவோம். நம்ம வீட்டில் கிளாக் வேலை செய்யலைன்னா ஒன்றுமே சரியாக நடக்காது இல்லைங்களா? ஐயோ நான் சரியா டைமில் ஏஞ்சினா இல்லை சாப்பிட்டேனா அதெல்லாம் மனசில் ஓடும் இல்லைங்களா? அது மாதிரி when your periods are not on time, நம்ம மூடே சரியா இருக்காது, எனர்ஜி சரியா இருக்காது, டைஜஷன் சரியா இருக்காது, சின்னதே சாப்பிட்டா நிறைய ப்ளோட்டிங் ஆகும், அதில் நிறைய சாப்பிட்டா சரியாவே டைஜஸ்ட் ஆகலை. இது மாதிரி குட்டி குட்டி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நாங்கள் சிம்பிளான ஒரு ஆசனா பார்க்க போகிறோம். ஓகேங்க, பார்க்கலாமா? இந்த போஸோட பேர் அர்த்த கபோதாசனா. அல்லனா இங்கிலீஷில் சொல்லுவாங்க பிஜன் போஸ். உங்கள் ரைட் லெக் ஒரு நம்பர் 7 அது மாதிரி பண்ணுற மாதிரி மேட்டோட ஃப்ரண்ட்ல ஒரு ஈக்குவல் டு சிம்பிள் பண்ணுற மாதிரி உங்கள் ரைட் லெக் கீழே வச்சுட்டு அங்கேருந்து உங்கள் லெஃப்ட் லெக் மேட்டோட பின்னாடி எவ்வளோ பின்னாடி எடுக்க முடியுமோ எடுத்துன்னு போங்க. எல்லா வெயிட்டும் இந்த ரைட் சைடோட ஹிப்பில் இருக்கும் இல்லைங்களா? தட் ஷுட் நாட் பி த கேஸ். நீங்கள் ஸ்லைட்டாக ரோல் பண்ணி 2 ஹிப்பும் கீழே எடுக்கிற மாதிரி பார்க்கணும். பண்ண உடனே என்ன ஆகும், நிறைய பேருக்கு கால் இப்படி உள்ளே போகும். பிகாஸ் த ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் நாட் ஃபுல்லி ஓகே, ஃபுல்லி ஃபைன். கால் இப்படி உள்ளே போச்சுன்னா இட்ஸ் ஃபுல்லி ஓகே. இந்த லெஃப்ட் காலை இன்னும் கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு 2 கையும் மேட்டோட 2 சைட்லையும் வச்சுட்டு ஷோல்டர்ஸை புல் பேக் பண்ணி மேலே பாருங்க. ஓகேங்களா? இஃப் யூ கேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இல்லை இந்த போஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப முடியும்னா இந்த காலை இந்த நம்பர் 7ல் வச்சுட்டு இந்த இடத்துல ஈக்குவல் டு சிம்பிள் மாதிரி வச்சுட்டு மேலே பாருங்க. ஓகேங்களா? வாட் எவர் இஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் யுவர் பாடி. இல்லை இதே ரொம்ப கஷ்டம்னா அடியில் ஒரு குஷன் வச்சுக்கோங்க, அது மாதிரி உட்காரணும். ஸோ கையை 2 சைட்லையும் வச்சுட்டு மேலே பார்க்குற மாதிரி இங்கே ஒரு ஃபியூ பிரெத்ஸ் எடுக்கணும். ஹோல்ட் இட் தேர். அங்கேருந்து உங்கள் 2 கையும் கொஞ்சோண்டு முன்னாடி எடுத்துட்டு ஃபோர்ஹெட் தரைக்கு எடுத்துன்னு வந்து இப்படியும் ரெஸ்டிங் பண்ணலாம். ஸோ யூ கேன் ரெஸ்ட் த ஃபோர்ஹெட் ஆன் த மேட் அல்லனா ஃப்ளோரில். சரிங்களா? திருப்பியும் ப்ளீஸ் மேக் ஷூர் வெயிட் எல்லாமே ரைட் சைடில் இருக்கக்கூடாது. இந்த லெஃப்ட் ஹிப் அப்படியே ஃப்ரண்ட்டில் ரோல் ஆகி முன்னாடி பார்க்கணும். அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் டீப்பராக போக போகிறோம். ஸோ வாட் ஐ வாண்ட் டு டூ, உங்கள் லெஃப்ட் எல்போ இருக்கு இல்லைங்களா? அந்த லெஃப்ட் எல்போ மேட்டோட ரைட் கார்னருக்கு எடுத்துன்னு வரணும். பின்னாடி பார்க்குற மாதிரி, யாரோ பின்னாடியிலேருந்து கூப்பிடுற மாதிரி. ஓகேங்களா? எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துன்னு வாங்க. பண்ண உடனே இந்த லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக ஒரு பெரிய ஸ்ட்ரெச் வரும், ரைட் ஹிப் சைட்லேயும் வரும். ஸோ எவ்வளோ பின்னாடி ட்விஸ்ட் பண்ண முடியுமோ எடுத்துன்னு போங்க. அப்படியே ஹெட்டும் கீழே ரெஸ்ட் பண்ண. ஒரு 5 பிரெத் எடுத்த உடனே ஸ்லோவாக உங்கள் செஸ்ட்டு மேலே தூக்கி ரைட் ஹிப்பை கீழே கொண்டு வந்து பின்னாடி காலை முன்னாடி எடுத்துன்னு வரலாம். எல்லா ஆசனாவும் 2 கால்லையும் பண்ணணும். ப்ளீஸ் டோன்ட் ப்ராக்டிஸ் இட் ஒன்லி ஆன் ஒன் சைட். இல்லைனா ஒரு சைடு நல்லாவே ஸ்ட்ரெச் ஆகும், இன்னொரு சைடு அப்படியே ஸ்டக் ஆகிடும். ஸோ ப்ளீஸ் டூ இட் ஆன் போத் லெக்ஸ். சேம் பிரின்சிபிள்ஸ். சரிங்களா? as I said, இந்த ஆசனா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் உங்கள் ஹிப்ஸ் நிறையவே ஓப்பனாக இருக்கும். இது மாதிரி பீரியடோட ப்ராப்ளம், மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் ஸ்லோவாகவே ரெடியூஸ் பண்ண இட் வில் கோ ஆஃப். ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் வித் அஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வாட்டி பார்க்கலாம்.